சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இப்போது இந்த அக்டோபர் மாதம் மிதுன ராசி மற்றும் மிதுன ராசியுடைய நட்சத்திரங்களான மிருகசீரிடம் நட்சத்திரத்தின் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதுரை நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், புனர்பூசம் நட்சத்திரத்தின் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் இந்த பாதங்கள்ல பிறந்தவர்களுக்கும் இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த அக்டோபர் மாதத்துல நவ கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா பாத்திரலாம். முதலாவதா அந்த மாதத்துல நம்முடைய ராசியிலேயே செவ்வாய் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் டிராவல் பண்ணுவாரு. அடுத்தாக நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது பகவானுடைய கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். புதன் பகவான் ஆட்சியோட இருப்பாரு. அதனை தொடர்ந்து நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சியோட இருப்பாரு. மேலும் 9ஆம் இடத்துல சனி வக்ரம், 10ஆம் இடத்துல ராகு பகவான், 12ஆம் இடத்துல குரு பகவான். அடுத்த அந்த அக்டோபர் மாதத்துல மந்த்லி பிளானட் ஏதாச்சும் டிரான்சிட் பண்ணுதா அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா 10ஆம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சுக்கிரனோட கன்ஜெக்ஷன் ஆயிடுவாரு. அதனை தொடர்ந்து 13ஆம் தேதி சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 17ஆம் தேதி சூரியன் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சமாகிறாரு. மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 20ஆம் தேதி செவ்வாய் நம்முடைய ராசியில இருந்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு. ஃபைனலா 29ஆம் தேதிக்கு மேல புதன் ஒரு டிரான்சிட் பண்ணுவாரு. அதாவது நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆவார். மேலும் சுக்கிரனோட போய் கன்ஜெக்ஷன் ஆயிடுவார். இது எல்லாத்த விடையும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா குரு பகவான் கரெக்டா 8ஆம் தேதி வக்ரம் ஆயிடுவார். ஆகவே இயர்லி பிளானட்ல இந்த மாதத்துல குரு வக்ரம் ஆகிறாரு. அது நம்ம கொஞ்சம் மெயினா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதுதான் இந்த அக்டோபர் மாதத்திற்கான கிரக அமைப்பு. இப்போது அக்டோபர் மாத ராசி பலன்களை ரொம்ப டீடைலா பார்க்கலாம். முதலாவதா தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்து பார்க்கும்போது ராகு 10ஆம் இடம், 10ஆம் இடத்து அதிபதியாகிய குரு பகவான் 12ஆம் இடத்துல வக்ரம் ஆகிறாரு. கரெக்டா 8ஆம் தேதிக்கு மேல வக்ரம். எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல நிறைய பேருக்கு இந்த உத்தியோகம் சார்ந்த வகையில நல்ல செய்திகள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா குரு கொஞ்சம் வக்ரம் ஆகி 12ஆம் இடத்துல இருக்காரு. பொதுவா பார்த்தோம்னாக்கா குரு 12ஆம் இடத்துல இருக்கிறது குற்றம். ஆனா இப்ப வக்ரம் ஆயிருக்கிறதுனால ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவான பலன்களை இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாம். எனவே இந்த உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்கன்னா முயற்சிகள் பண்றீங்கன்னாக்கா அந்த உத்தியோகம் தொழில் சார்ந்த வகையில அதுல ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த மாதத்துல நிச்சயமா கிடைக்கும். அடுத்தது பார்த்தோம்னாக்கா ஆல்ரெடி தொழில் உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு மேல் பொறுப்புகள் வழங்கப்படலாம். இதனால கொஞ்சம் பணிச்சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை மட்டும் நீங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கணும். அதாவது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பணிகளை சரிவர செய்து வருது நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். மேலும் பார்த்துட்டு இருக்க தொழில் உத்தியோகத்துல கொஞ்சம் அலட்சியம் காட்டாம கொஞ்சம் கவனத்தோட செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மற்றபடி இந்த மாதத்துல முயற்சிக்கேற்ற ஒரு நல்ல பலன்களை உத்தியோகம் தொழில் சார்ந்த வகையில நிச்சயமா எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடம் இந்த 2 இடத்துல டிராவல் பண்ணுவாரு. அதுலயும் வந்துட்டு புதன் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடம் 5ஆம் இடம் இந்த 2 இடத்துல டிராவல் பண்ணுவாரு. இதுல வந்துட்டு சூரியன் மட்டும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல போய் நீச்சமாகிறாரு. அவை மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு எவ்வளவோ பெட்டரா இருக்கு. நிறைய பேருக்கு அந்த பொருளாதாரம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகம் எல்லாம் வந்துடும். ஆகவே இந்த பொருளாதாரம் சார்ந்த வகையில நம்முடைய முயற்சியால நல்ல லாபங்களை இந்த மாதத்துல நிச்சயமா ஈட்ட முடியும். இதுலயும் குரு பகவான் வக்ரம் ஆயிருக்காரு. ஆகவே கொஞ்சம் அந்த விரய செலவுகள்லாம் கொஞ்சம் நியூட்ரல் ஆகும். அதிகமா இருந்து வந்த விரை செலவுகள்லாம் கொஞ்சம் நியூட்ரல் ஆகும். அதே சமயத்துல வக்ரமாகி வக்ர பார்வை 6ஆம் இடத்துல செலுத்துறதுனால இந்த மாதத்துல அந்த கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதுலயும் சுக்கிரன் பார்த்தோம்னா 5ஆம் அதிபதி மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம்னாக்கா நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு. வக்ர குருவுடைய பார்வையில் இருக்காரு. அவை இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அப்படிலாம் நீங்க ஆல்ரெடி கையில ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்க, பூர்வீக சொத்து ஏதாச்சும் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படணும். ஏன்னா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பூர்வீக சொத்து சம்பந்தமான ஏதாச்சும் குழப்பங்கள் வரலாம். அதுலயும் குரு வக்ரமாயி 6ஆம் இடத்தை பாக்குறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தமான ஏதாச்சும் குழப்பங்களோ குளறுபடியோ இதனால உங்களுக்கு மன உளைச்சல ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கடன் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கராரா கவனமா இருந்துக்கணும். அளவுக்கு மீறிய கடன் அப்படிங்கிறது வாங்கக்கூடாது. ஆல்ரெடி கடன் வாங்கிருக்கீங்கன்னா அதை கட்டி முடிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யறது நல்ல பலன்களை கொடுக்கும். அவை பொருளாதாரம் சார்ந்த வகையில எந்த அளவுக்கு முயற்சி போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இந்த மாதத்துல அறுவடை செய்ய முடியும். சேம் டைம் சம்பாதிக்கிற பணத்தை சேமிக்கிறதுல கவனம் செலுத்தணும். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி ஒரு கமிட்மெண்ட் இருக்குன்னா அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு முயற்சிகளை பண்ணுங்க. புதுசா வேற ஏதாச்சும் கமிட்மெண்ட்ல போய் சிக்காதீங்க. சோ அதுல மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்ல பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். அடுத்ததாக குடும்ப வாழ்க்கை மற்றும் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தளவுல இந்த மாதத்துல செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவார் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல. எனவே இந்த குடும்பத்துடைய தேவைகள் அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம குடும்பத்துல ஏதோ அதிகமா கடன் சுமை இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல. மேலும் குடும்பத்தால கொஞ்சம் பிரஷர்ஸ் உங்களுக்கு ஏற்படலாம். குடும்பத்துடைய தேவைகளை பூர்த்தி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள நீங்க தள்ளப்படுறது வாய்ப்புகள் இருக்கு. அவை குடும்ப சூழ்நிலையை இந்த மாதத்துல பராமரிக்க
கவனிக்கணும். மேலும் குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கவனமா செயல்படுறது நல்லது. ஏன்னா ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல இருக்காரு. எனவே குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தில எல்லாம் கவனமா செயல்படணும். ரொம்ப முக்கியமான விஷயம் வாக்குவாதங்களை குறைச்சிக்கணும். மேலும் யாருக்கும் வாக்கு கொடுக்கறதையும் குறைச்சிக்கணும். குறிப்பா ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வாக்குவாதம் பண்ணக்கூடாது. ஏதோ விளையாட்டுத்தனமா பேசுறது ஏதோ வில்லங்கத்தை போய் முடியறதுலாம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கும்போது வார்த்தைகள் கொஞ்சம் கரடு முரடா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களை அறியாமலே டக்குன்னு ஏதாச்சும் பேசிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல உடைய பேச்சு வார்த்தைகள்ல கவனமா இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக செயல்படுறது நல்ல பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். எனவே குடும்ப சூழ்நிலையை பொறுத்தளவுல முக்கியமான மாற்றங்கள் நிறைந்த மாதமாகவும் இருக்கும். அட் சேம் டைம் உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் நெருக்கடியா பிரஷரா போற மாதிரி ஃபீல் ஆகிறதும் வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டையும் நீங்க அழகா மெயின்டைன் பண்ணி நியூட்ரலா டிராவல் பண்றது நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்ததாக திருமண முயற்சி மற்றும் திருமண வாழ்க்கை இந்த மாதத்துல எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்முடைய ராசியில இருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல இந்த திருமண முயற்சிகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல வார்த்தைகளை விட்டு எதுலயாச்சும் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. எனவே மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும், பொறுமையோட செயல்படுறது நல்லது. மேலும் இந்த திருமண முயற்சிகள்ல 3வது மனிதருடைய தலையீடு இல்லாம பாத்துக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மற்றபடி இந்த மாதத்துல திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல முயற்சிகள் அதிகமா எடுப்பீங்க. அது சார்ந்த சிந்தனைகள் அதிகமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா முக்கியமான முடிவுகளை கொஞ்சம் தள்ளி போட்டு எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்க வேண்டாம். ஏன்னா செவ்வாய் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் செகண்ட் ஹவுஸ்ல இருக்கும்போது பெரும்பாலும் நல்ல பலன்கள் கொடுக்கிறது கிடையாது. ஏதோ ஒரு வகையில மன வருத்தத்தை கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே கொஞ்சம் பொறுமையா செயல்படுறது நல்ல பலன்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக திருமண வாழ்க்கையை பொறுத்தளவுல இந்த மாதத்துல செவ்வாய் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் செகண்ட் ஹவுஸ் அப்படிங்கிறதுனால மேலும் 7ஆம் இடத்தையும் பார்ப்பாரு, 8ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடு இல்லாம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா செவ்வாய் 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. அந்த டைமிங்ல ஏதாச்சும் மருத்துவ செலவுகள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில ஏதாச்சும் மன வருத்தங்கள் இதெல்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அவை அதுல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதத்தை குறைச்சிட்டாலே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் நிறைந்த ஒரு மாதமா இருக்கும். அடுத்ததாக குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள் மேலும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் அந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் இடத்துல சுக்கிரன் மாதத்தோட ஸ்டார்டிங்ல ஆட்சியோட இருப்பாரு. ஆனா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு. 5ஆம் இடத்துக்கு சூரியன் டிரான்சிட் ஆகி நீச்சமாகிறாரு. மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல புதனும் நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு. ஆகவே சூரியன் நீச்சம் அப்படிங்கிறது புதன் ஓரளவுக்கு நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணிடுவார். நம்முடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துக்கு வருது ஒரு சிறப்பான பலன்களை நிச்சயமா கொடுக்கும். ஆனா சூரியன் நீச்சமாகிறது கொஞ்சம் மைனஸ். அதையும் சூரியன் நமக்கு 3ஆம் அதிபதி தான். 5ஆம் இடத்துல வந்து நீச்சமாகிறது கொஞ்சம் அந்த மன ஆரோக்கிய ரீதியா ஒரு சில மாற்றங்களை கொடுப்பாரு தவிர பெரிய அளவுல நமக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டாரு. இதுல ரொம்ப மைனஸான விஷயம் என்னன்னாக்கா சுக்கிரன் போயிட்டு 6ஆம் இடத்துல இருக்கிறது தான். அவர் இந்த மாதம் ஃபுல்லாவுமே பார்த்தோம்னாக்கா கரெக்டா 13ஆம் தேதிக்கு மேல 6ஆம் இடத்துல தான் டிராவல் பண்ணுவார். இது கொஞ்சம் மைனஸா இருக்கு. அதுலயும் குரு பகவானுடைய வக்ர பார்வையில இருப்பாரு. எனவே இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளவோ நமக்கு பெட்டரா இருக்கு. சுக்கிரன் நமக்கு வந்துட்டு ஆட்சியா இருக்காரு. அதுலயும் புதன் மாதத்தோட ஸ்டார்டிங்ல நமக்கு ஆட்சி. அவை மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல குழந்தை பாகியம் சார்ந்த வகையில நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். 13ஆம் தேதிக்கு மேல இந்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் பொறுமை மேலும் நிதானம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கணும். மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல குறிப்பா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும், அவர்களுக்கு கூட ஏதாச்சும் வாக்குவாதம் பண்ற விஷயமா இருக்கட்டும், இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் நிதானமா பொறுமையா செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு எவ்வளவோ பரவாயில்ல நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்குது. ஏன்னா சுக்கிரன் ஆட்சியா இருக்கிறது பிள்ளைகளால மகிழ்ச்சி, பிள்ளைகள் சார்ந்த வகையில நமக்கு ஏதோ ஒரு வகையான ஒரு அடையாளம் புரியாத ஒரு ஆனந்தம், பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது. சோ இதெல்லாமே இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க எதிர்பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப்ல மட்டும் பொறுமை நிதானம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். அடுத்ததா பார்த்தோம்னாக்கா மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல 3ஆம் அதிபதி நீச்சமாகிறது ஒரு மைனஸ். அதுலயும் புதன் நமக்கு ஆட்சியா இருக்காரு. அது நமக்கு எவ்வளவோ பிளஸ்ஸா இருக்கு. மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சூரியனோட கன்ஜெக்ட் ஆகிறாரு. எனவே இந்த மாதத்துல கொஞ்சம் அந்த கான்பிடன்ட் லெவல்ல லோவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வந்துட்டு சூரியன் நீச்சமாகிறாரு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கான்பிடன்ட் இல்லாம மாணவ மாணவிகள் ஏதோ ஒரு வழியில போவோம் ஒரு போக்குல போவோம் அப்படின்னு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் புதன் கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கிறதுனால அதாவது ஆட்சியாவும் இருக்காரு பிளஸ் வந்து 5ஆம் இடத்துலயும் இருக்காரு. எனவே என்னதான் கொஞ்சம் கான்பிடன்ட் இல்லைனாலும் அந்த படிப்பை விடாம அப்படி இறுக்கி பிடிச்சி அப்படியே கொண்டு போயிடுவாங்க. அதனால மாணவ மாணவிகளை பொறுத்தளவுல இந்த மாதத்துல தேவையில்லாத கவனச்சிதறலுக்கு ஆளாக்கப்படாம படிப்புல மட்டும் நீங்க கவனம் செலுத்தீங்கன்னா அந்த மாதம் ரொம்ப பிரைட்டா இருக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்தி உங்களுடைய இலக்கு என்னவோ அதை நிர்ணயித்து அதை நோக்கி மட்டும் நீங்க டிராவல் பண்ணிட்டே இருங்க. நிச்சயமாக நல்ல வெற்றியும் நல்ல மாற்றமும் இந்த மாதத்துல கிடைக்கும். படிப்பு சார்ந்த வகையில இந்த மாதத்துல சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஏற்படலாம். ஆனா அது உங்களை பெருசா பாதிக்காது. ஏன்னா புதன் நமக்கு ஆக்டிவா இருக்காரு. புதனை பொறுத்தளவுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னாக்கா பொதுவா மிதுன ராசிக்கே உரிய ஒரு தனித்தன்மை என்னன்னாக்கா சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் உடையவங்க. ஒரே மனநிலையோட இருக்க மாட்டாங்க. உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை மாத்திப்பாங்க. சோகமான இடத்துல ரொம்ப சோகமா இருப்பாங்க. மத்தவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய இடத்துல இவங்க அவங்கள தாண்டி ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. அதே மாதிரி அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற்
தகுந்தாற் போல தன்னுடைய மனபாவனையை முழுமையா மாற்றிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மிதுனத்துக்கு மட்டும்தான் உண்டு. மற்ற ராசியோட ஒப்பிடும்போது மிதுனம் அந்த சூழ்நிலையை தகவமைத்து அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை வடிவமைத்துக் கொண்டு அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் கொண்ட ஒரு ராசி. எனவே இந்த மிதுனத்தை பொறுத்தளவுல குறிப்பா படிப்பு சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல முடிஞ்ச அளவுக்கு விழிப்புணர்வோட இருப்பாங்க, முடிஞ்ச அளவுக்கு தெளிவோட இருப்பாங்க. ஆனா அந்த பொழுதுபோக்கான விஷயங்களுக்குள்ள ஈடுபடும் போது இவங்க அறியாமலேயே அந்த கண்ட்ரோலை இழந்துருவாங்க. ஷார்ட் டைம் ஹாப்பினஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுனால டக்குன்னு ஏதாச்சும் மகிழ்ச்சி கொடுக்கணும் அந்த விஷயத்தை கப்புன்னு பிடிச்சி பண்ணக்கூடியவர்கள். இதுல மட்டும்தான் இவங்க கொஞ்சம் வீக் ஆவாங்களே தவிர மற்றபடி படிப்பு சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல எப்போதுமே எக்ஸலண்டான ஒரு பர்சனா தான் இருப்பாங்க. ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல பெருசா வீக் பண்ணல, கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வர மாதிரி இருக்கும். அதை மட்டும் நீங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி தெளிவாக செயல்பட்டா நல்ல பலன்களை இந்த மாதத்துல நிச்சயமா அறுவடை செய்யலாம். அடுத்ததாக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல இந்த மாதத்துல செவ்வாய் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் செகண்ட் ஹவுஸ். ஆகவே இந்த தலை முகம் சார்ந்த விஷயங்கள கவனம் இருக்கணும். மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல அந்த தோள்பட்டை சம்பந்தமான விஷயங்கள்ல வலிகள் ஏதாச்சும் ஏற்பட்டு நீங்களாம், தோள்பட்டை வலி ஏதாச்சும் வரது வாய்ப்பு இருக்கு. அதுவே ரொம்ப பலுவான விஷயங்கள்லாம் தூக்காம இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மேலும் இந்த கழுத்து சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது பார்த்தோம்னாக்கா கேது 4ஆம் இடத்துல இருக்காரு. இதுலயும் குரு பகவான் இப்ப வக்ரமா இருக்காரு. மேலும் சூரியன் புதன் இதெல்லாம் 4ஆம் இடத்துல இருக்கு. இதுலயே கேது இருக்கிறது மட்டும்தான் ரொம்ப மைனஸா பார்க்கிறேன். அதனால அந்த இதயம் சார்ந்த விஷயங்கள், நெஞ்சு வலி சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் லைட்டா மேலோட்டமா சிம்டம்ஸ் மாதிரி வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு. இதுல கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கிறது நல்லது. மேலும் இந்த மார்பு பகுதிகளில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்ததாக செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல இந்த மாதத்துல டிராவல் பண்ண போறாரு அப்படிங்கிறதுனால இந்த கண் சம்பந்தமான விஷயங்களையும் கவனமா இருக்கிறது நல்லது. கண்ணு, காது, வாய், தொண்டை இந்த பகுதிகள்லாம் கவனமா இருக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா சுக்கிரன் இந்த மாதத்துல 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாரு. அதனால இந்த இடுப்பு சம்பந்தமான விஷயங்கள், முதுகெலும்பு சம்பந்தமான விஷயங்கள் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. இதுல எல்லாம் ஏதாச்சும் வலிகள் ஏற்பட்டு நீங்களாம். ஆகவே அதுக்கு தகுந்தாற் போல உங்களுடைய வேலைகள் எல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் 4ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால மன ஆரோக்கியத்துக்கு நிச்சயமா நீங்க கூடுதல் விழிப்புணர்வு கொடுத்தே ஆகணும். ஆகவே இந்த மாதத்துல மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது. ஏன்னா குரு பகவான் இந்த மாதத்துல வக்ரம் ஆகுறாரு. குரு பார்வையில கேது இது நாள் வரைக்கும் இருந்தாரு. அதனால பெருசா பிரச்சனை இல்ல. கவலைகள் குழப்பங்கள் இருந்தாலும் அது ஏதோ ஒரு வகையில தெளிவடைய வச்சாரு. ஆனா இப்போ வந்துட்டு குருவும் வக்ரம் ஆகுறாரு. கேது 4ஆம் இடத்துல கொஞ்சம் வலுவா இருப்பாரு. மேலும் 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு நமக்கு மாறி மாறி ஏதாச்சும் சிந்தனைகளை கொடுத்துட்டே இருப்பாரு. குறிப்பா பார்த்தோம்னா 20 வயசுக்கு மேல உள்ளவங்க, மேலும் 45 வயசுக்கு உள்ள உள்ளவங்களுக்கு ரொம்ப பிரஷர்ஸா இருக்கும். ஏன்னா இவங்கலாம் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு தொழிலோ உத்தியோகமோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரியில உள்ளவங்க. அதே மன ஆரோக்கிய ரீதியா அதிகமா பாதிக்கப்படுறது வாய்ப்பு இருக்கு. இதையே யோசிச்சுக்கிட்டு நேரம் கடந்து சாப்பிடுறது, நேரம் கடந்து தூங்குறது இதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆகவே நீங்க அதிகமா மன ஆரோக்கியத்துக்கு கவனம் செலுத்தணும். மேலும் உடல் ஆரோக்கியத்துக்கு அதிகமான கவனத்தை செலுத்தணும். மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபட்டுவாங்க. அது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு ரெமடியா இருக்கும். தினமும் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இருக்கணும். தெய்வ வழிபாட்டு மேல நம்பிக்கை இருக்குங்கிற பட்சத்துல தினமும் தெய்வத்தை வழிபட்டு உங்களுடைய நாளை தொடங்குறது ஒரு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம தினமும் நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து அமைதியா யோசிச்சு நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணுங்க. மனதை அமைதிப்படுத்தி வச்சுக்கோங்க. மேலும் பக்கத்துல இருக்க ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். அதுவும் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ரிலீஃப்மெண்ட் கொடுக்கும். மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு சயின்டிபிக்காவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு மன தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் மன ஆரோக்கியம் சிறப்பா இருந்தா உடல் ஆரோக்கியத்துல எந்த பிரச்சனையுமே இருக்காது. மேலும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சுனாக்கா நீங்க செய்யக்கூடிய வேலைகள்ல எந்த தடையும் தாமதமும் இருக்காது. ரொம்ப தெளிவோடு செயல்பட்டு அதுல வெற்றியும் அடைவீங்க. எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்ததா பார்த்தோம்னா இந்த தாய் தந்தையார் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தாயாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவருடைய செயல்பாடுகள் இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். செகண்ட் ஹாஃப் எவ்வளவோ பரவாயில்ல. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தாயார் கூட எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம அனுசரிச்சு செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓவரால் அந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தளவுல உங்களுடைய முயற்சிகள் மேல சந்தேகம் இல்லாம நீ ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க அந்த முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்க. அதுல நல்ல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். இதுல நீங்க ரொம்ப கவனமா இந்த மாதத்துல இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னாக்கா, திருமணமாகி பிள்ளைகள் இருக்காங்கன்னா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்லையும், பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லையும், மேலும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா நிதானத்தோட செயல்படுறது நல்லது. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.